தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தரையும் அருமையான சகோதரன் சகோதரிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், தம்பி தங்க எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அப்போஸ்தலர் 16 31வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பாருங்க. இதுல என்ன பாக்குறோம்? நீ கர்த்தராய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில, நீங்க ஆண்டவரை விசுவாசித்தா போதும். ஆண்டவரால செய்ய முடியாது ஒன்றும் இல்ல. ஆண்டவர் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்வாரு, உங்க குடும்பத்துல செய்வாரு. நீங்க நினைக்கலாம், நான் ஒத்தைக்கு தானே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒத்தைக்கு தானே சபைக்கு போறேன், எங்க குடும்பக்காரவங்களாம் இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்களே, இப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கிறத, எனக்கு போக முடியலையே, எனக்கு ஆண்டவரை விடுதலை ஆராதிக்க முடியலையே, சபைக்கு போக முடியலையே, நான் ஜெபம் பண்ண முடியலையே, வேதத்தை படிக்க முடியலையே அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சுதானே வாழ்றேன், நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சுதானே சபைக்கு போறேன் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க விசுவாசித்தா போதும், ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வார். நீ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா போதும், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சந்திப்பார், ரட்சிப்பார். எல்லாரும் தொடர்றதுக்கு அவருக்கு முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். உங்க குடும்பத்தினர்களை ரட்சிக்க முடியும். உங்க உறவினர்களை ரட்சிக்க முடியும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முடியும். முடிச்சு அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு முடியும். இப்பேற்பட்ட சாட்சிகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர்னால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. சாட்சிகளா என்ன? எதிர்ப்பு கொடுத்த அத்தனை பேரையும் தூக்கி போட்டு அடிச்சவங்க எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக மாத்தி வச்சிருக்காரு. அடி வாங்கினவர்களை காட்டிலும் அடிச்சவங்க பெரிய பெரிய ஆண்டவருக்கா, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக, பெரிய பெரிய ஆண்டவருக்கா அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை எவ்வளவு தூரம் வெறுத்தாங்களோ அவ்வளவு தூரம் அடி வாங்கினவர்களை காட்டிலும், நெருக்கப்பட்டவர்களை காட்டிலும் அடிச்சவங்க இன்னும் ஆண்டவருக்காக நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க போதும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரு. உங்க குடும்பத்தினர்களை ஆண்டவர் ரட்சிப்பாரு. நான் விதமா ஒரு சாட்சி ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு புத்தகத்துல நான் வாசித்தேன், ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போனாங்க. அவங்க வேற மாநிலத்துல சர்ச்சைக்கு போறவங்க. ஆனா இங்க கணவருக்கு தெரியாது. ஒரு நாள் எப்படியா சபைக்கு இவங்க போறத கணவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அவங்க உடனே அடி, சரியான அடி. அதுல இருந்து கருகருன்னு நிக்கிறாரு. நீ எனக்கு தெரியாம நீ சர்ச்சை போயிருக்கிற, அந்த அந்த இயேசு அந்த கிறிஸ்தவங்க இதே நமக்கு வேண்டாம். நம்ம யாரு, நம்ம ஜாதி யாரு, நம்ம ஜாதி என்ன, நம்மளோட குலம் என்ன, நம்ம குடும்பம் என்ன அப்படிலாம் சொல்லி மனைவி அடிச்சாராம். திரும்ப இன்னொரு நாளும் சர்ச்சைக்கு போயிட்டு அடிக்க தொடங்கின உடனே பாருங்க, இந்த அம்மாவுக்கு அந்த அதாவது கர்நாடகா பெங்களூர் பக்கத்துல போயிட்டு அவங்க சர்ச்சைக்கு போயிருந்திருக்கிறாங்க. கர்நாடகா பாஷை அவங்களுக்கு தெரியாது. இவருக்கு தான் அந்த பாஷை தெரியும். மனைவிக்கு தெரியாது, வெறும் சுத்த தமிழ் மட்டும்தான் பேசுவோம். இப்ப என்ன இவங்க அடி வாங்கின உடனே ஒரு அடி அடுத்த அடிக்கு விழுறதுக்கு முன்னால இந்த அம்மா கர்நாடகா பாஷையில அவரோட கணவரோட பேசுறாரு. ஆண்டவர் பேசுற போல ஆண்டவர் இந்த அம்மா வாயில இருந்து பேசுறாராம். நீ தொட்டுப்பாரு, என் மகளை நீ தொட்டுப்பாரு, அவ எனக்காக வாழ்றா, அவ என்ன தப்பு செய்தா அப்படின்னு சொல்லி பேசின உடனே இவர் அசந்து அப்படியே நிக்கிறாராம். என்ன பண்றோன்னு தெரியல. இவளுக்கு கன்னடா பாஷையே தெரியாது, தமிழை விட்டா வேற எந்த ஒரு மொழியும் இவளுக்கு தெரியாது, எப்படி பேசுறாள்னு சொல்லி அசந்து அவரும் உடனே சரணடைந்து, நானும் நீ போற சர்ச்சைக்கு வரமான்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு போனாராம். இப்படிலாம் ஏசப்பா உலகத்துல அற்புதம் செய்து கொண்டிருக்காரு. இங்க பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்காக தோத்திர ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள், திருமண நாளை சந்திக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த நாளை வியாதி படிக்கல இருக்கிறவர் எல்லாரையும் தேவன் ஆண்டவரை குணமாக்கி ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவே தோத்திரனால விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு சிறு ஆண்டவரை கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க, நஷ்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா தோத்திரம் தகப்பனே தோத்திரம். நான் மட்டும்தானே சர்ச்சைக்கு போறேன், நான் மட்டும்தானே போறேன்னு சொல்லி ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் புலம்பிக் கொண்டு தைரியம் இல்லாம இருக்கிறார்களப்பா. அவர்களுக்கா ஆண்டவர் அவர்களுடைய குடும்பத்துல அவர்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே.
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.